வணக்கம். முருகன், திருநெல்வேலி. உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூரணமும் அடைவான். இல்லாதவன் எவனோ அவனிடத்தில் உள்ளதும் எடுத்து கொள்ளப்படும். இப்படி ஒரு வேத வசனம். அதாவது உங்கள்கிட்ட அதிகப்படியான நாலேஜ் இருக்குது, அதிகப்படியான பணம் இருக்குது. அதை நீங்கள் யாருக்காவது பிரயோஜனப்படுற மாதிரி நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா, கடவுள் சொல்கிறாரு, நான் அந்த பணக்காரனுக்கு இன்னும் அதிகமாக பணம் கொடுக்குறேன். அந்த நாலேஜை மற்றவங்களுக்கு பிரயோஜனமாக பயன்படுத்துகிறவனுக்கு இன்னும் அதிகப்படியான நாலேஜை நான் கொடுக்குறேன் அப்படின்னு வேதம் சொல்லுது. இல்லாதவன் எவன்னா, ஒருத்தன்ட்ட நாலேஜும் இருக்குது, பணமும் இருக்குது, ஆனால் தன்னை தவிர வேறு யாருக்கும் அது பிரயோஜனப்படுத்தாமல் மட்டும் செல்ஃபிஷாக வச்சுக்கிறாங்கல்ல. அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவங்ககிட்ட இருக்கக்கூடிய பணத்தையும் எடுத்துக்குவேன், அவன்கிட்ட இருக்கக்கூடிய நாலேஜும் நான் எடுத்துக்குவேன். புரோஜனம் இல்லாதவன்கிட்ட இருந்து அது என்ன பயன்பட போகுது? அது புரோஜனம் உள்ளவன்கிட்ட கொடுத்தா கூட அநேகருக்கு அதை பயன்படுத்துவான். அவன் கெட்டவனாக இருந்தாலும் அது புரோஜனப்படுற மாதிரி இருந்துச்சுன்னா கடவுளே அவனுக்கு உதவி செய்வார் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லும். அதனால் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அறிவையும் பணத்தையும் யாருக்காவது புரோஜனப்படுற மாதிரி பயன்படுத்துங்க. கடவுளுடைய விருப்பமும் அதுதான். ஓகே, காட் பிளஸ் யூ.